ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு அரசியலை ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா காங்கிரஸ் வந்திருக்காங்க, அடுத்து இடதுசாரிகள், விசிகா இந்த மாதிரி ஒரு பேனரில் நடத்தலாம்னு நினைக்கிறாரு. அதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கூட அவரால் வந்து நம்பர் வந்து 118 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். விஜய்க்கு கொடுத்துருக்க அந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில் விஜயோட ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படின்னா அந்த விஷயத்தை யாரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா அப்சல்யூட்லி அதிமுகவில் தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இவங்க யாராலையும் பண்ண முடியாது. அங்கேருந்து இங்கேருந்து பொறிக்கெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு வந்து அதை மேக்கப் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ ஒட்டு போட்டிங்கன்னா அது விஜய் ஆட்சி அமைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு ஏன் நம்பர் கொடுக்கல? இவ்வளோ மக்கள் விஜய்க்கு அவ்வளோ அலைவீசியும் விஜய்க்கு ஏன் வந்து 118 கிடைக்காம 10 நம்பர் குறைச்சி கிடச்சிருக்குன்னா அது விஜய்க்கு இயல்பாக வந்து பணிஞ்சு போகிறதோ இறங்கி போகிற பழக்கமோ விஜய்கிட்ட இல்லை. பாஜக விஜய் வச்சு ஒரு ஆட்டம் போட்டுக்கலாம் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்ததோ. 29 மீண்டும் தங்களோட ஆட்சியை எப்படி தக்க வைக்கிறது, சென்ட்ரலில் தங்களோட ஆட்சியை எப்படி தக்க வைக்கிறது தான் அவங்களோட கேம். ஸோ அதுக்கு இப்போ ஒரு கேம் ஆடுறாங்க. அது என்ன கேம்னா, ஆல்ரெடி டீலிமிட்டேஷன் பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. டீலிமிட்டேஷனு அதோடைய வந்து உமன் ரிசர்வேஷனு இதெல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயமும் அவங்க கையில் வச்சுருக்கு. திமுக அதை யோசிக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் பண்ணதை துரோகம்னு சொல்லி விமர்சித்து ரொம்ப காட்டமாக அதை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இடதுசாரிகளும் விசிகாவும் அதை நோக்கி நகராங்க அப்படின்னா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு அன்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமையே தலைகீழாக மாறி இருக்கு. 2 திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு இன்றைக்கி ஒரு புதிய மாற்றத்தோடு விஜய் களத்தில் இருக்கார். ஆனால் அவரால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார். இதுக்கு பின்னாடி பெரிய சதிவலை பாஜகவோட சித்து விளையாட்டு ஆரம்பிச்சுன்னு ஒரு தரப்பு பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து பாஜகவோட சித்து விளையாட்டா? இன்னொரு பக்கம் இங்கே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், நான் விஜய் ஆட்சி ஆடுறதுக்கு எந்தவித தடங்களும் பண்ண மாட்டேன், 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எப்படி ஆட்சி ஆடுறாங்கன்னு, அதுக்கு மேலே தான் விமர்சனங்களே அப்படின்ட்டு தெளிவான அறிக்கை கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பாஜகவுடன் இணைந்து என்டிஏ கூட்டணியில் பயணிக்கும் எடப்பாடி அவர்கள் விஜய் ஆளுநரை சந்தித்து வந்த உடனே அவரும் டைம் கிட்ட இருக்கார், அவரும் போய் பார்க்க போகிறாரு என்ன நடக்க போகுது. இன்னொரு பக்கம் இதுக்கு நடுவில் அதிமுக 2 பிளவு பட்டு இருக்கு. சிவி சண்முகம் தலைமையில் 30 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் தஞ்சம் அடைந்திருக்காங்க, ஒரு ரிசார்ட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கேலி கூத்தாக போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு எலெக்ஷன் சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கு வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டியோட இண்டிவிஜுவல் அலைன்ஸுக்கு வந்து அந்த பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிற அந்த மேஜிக் மார்க் 118 கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான கூத்துகள் எல்லா ஸ்டேட்லையுமே நடக்கும். அது இந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டுமே அது விதிவிலக்கு கிடையாது. இன்க்ளூடிங் மக்களவைத் தேர்தல் அப்படி கிடைக்காம போனால் கூட அங்கேயும் அந்த மாதிரி தான் விஷயம் நடக்கும். ஸோ வந்து பெரும்பான்மை அந்த 118 எப்போ பெரும்பான்மைங்கிறது எப்போயும் மக்கள் தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. 1952க்கு பிறகு இப்போ தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது. ஸோ வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து இப்போ 108 டிவிக்கு 108 பட் ஆட்சி அமைக்க முடியல. அவங்களுக்கு கூடுதலான ஒரு 10லேருந்து குறைஞ்சது 10 தேவைப்படுது. அந்த 10 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிவிக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ வந்து என்னென்னா வந்து உச்சநீதிமன்றத்தோட கைட்லைன் தெளிவாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கூட்டணிக்கோ இல்லை கட்சிக்கோ பெரும்பான்மை இல்லாட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் ஆளுநர் கூப்பிடணும். ஆளுநர்கிட்ட அந்த கட்சி தான் வந்து கோரிக்கை வைக்கணும், ஆட்சி அமைக்கிறதான கோரிக்கை உரிமை கோரணும். விஜயம் உரிமை கோரினார். பட் ஆளுநர் என்ன பண்ணார், எனக்கு பெரும்பான்மை நிரூபிச்சு காட்டு, 118 வந்து எனக்கு காட்டு, உனக்கு யாரெல்லாம் ஆட்சிக்கு உனக்கு யார் ஆதரவு தராங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அப்படி கேட்கக்கூடாது. ஃப்ளோர் டெஸ்ட்டாக நடத்தணும். ஃப்ளோர் டெஸ்ட் வந்து கவர்னர் மாளிகையில் நடத்த மாட்டாங்க, சட்டமன்றத்தில் தான் நடத்துவாங்க. அதுதான் வந்து நமக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த கிளியராக எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த கிளியர் தீர்ப்பு என்னன்னா, நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் விஷயத்தை போன்ற விஷயத்தை வந்து சட்டமன்றத்தில் மட்டும் தான் நடத்தணுமே தவிர ஒரு ஆளுநர் ஒரு அரசினுடைய மெஜாரிட்டி இருக்கான்னு சொல்லி நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணக்கூடாது. கிராஸ் செக் பண்ணுறது ராஜ்பவன் பண்ணக்கூடாது, அது ப்ளோக் பவன் மாறிடுச்சு, லோக் பவன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து என்னென்னா இப்போ ஆளுநர் வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, மறுத்து இருக்கக்கூடாது. அதை வந்து வழக்கம் போல் ஒரு பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுநர் மூலமாக ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களோட மேண்டேட்டை இன்றைக்கி வந்து ஆளுநர் மூலமாக பாஜக வந்து ஒரு பைக்காட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ காங்கிரஸ் உள்ளிட்டவங்க எல்லாரும் கண்டிக்கிறாங்க, திமுக கூட்டணி கட்சிகளும் கண்டிக்கிறாங்க. எல்லாருமே கண்டிக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல தான் என்ன நடக்குது, இந்த பாலிடிக்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்து ஒரு 5 நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ கூடுதலாக இப்போ அடுத்து இடதுசாரிகளும் விசிகாவும் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா இப்போ இது எப்படி கம்ப்ளீட்டாக நடக்குதுன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு அணியை வந்து கட்டமைக்கிற மாதிரி, ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு அரசியலை ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா காங்கிரஸ் வந்திருக்காங்க, அடுத்து இடதுசாரிகள், விசிகா இந்த மாதிரி ஒரு பேனரில் நடத்தலாம்னு நினைக்கிறாரு. அதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கூட அவரால் வந்து நம்பர் வந்து 118 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். நாளைக்கே ஒரு எம்எல்ஏ மரணம் அடைஞ்சாவோ, இல்லை நாளைக்கே ஏதாவது ஒரு விஷயம், ஒரு திடீர்னு அது உங்களுக்கு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருக்கணும்னா வந்து ஒரு 125 வேணும். அதாவது கூடுதலாக ஒரு 7 நம்பர்ஸாக வேணும். அப்படி தான் உங்களுக்கு ஃப்ரீயாக ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போதைக்கு தமிழ்நாட்டோட அரசியல், அதாவது மேண்டேட் படி மக்கள் கொடுத்துருக்க, விஜய்க்கு கொடுத்துருக்க அந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில் விஜயோட ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படின்னா அந்த விஷயத்தை யாரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா, அப்சல்யூட்லி அதிமுகவில் தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இவங்க யாராலையும் பண்ண முடியாது. அங்கேருந்து இங்கேருந்து பொறிக்கெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு வந்து அதை மேக்கப் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ ஒட்டு போட்டிங்கன்னா அது கத்தி மேலே நடக்கிறதா 5 வருஷத்தை ரன் பண்ண முடியுங்கிற ஒரு ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஸோ வந்து அதிமுக தான் அந்த இடத்துக்கு வரணும். ஸோ இப்போ அதிமுக வர இடத்துல என்ன நடக்குதுன்னா, அதிமுக கிளியராக நேற்றைய தினம் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க டிஸ்கஷனுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதிமுகங்கிறது மிகப்பெரிய இயக்கம், அது வந்து அவ்வளோ சீக்கிரம் தாவகைகள்லாம் ஆதரவு கொடுத்துறாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நேற்றுக்கு பட்டபத்திரமாக வந்து முன்னாள் அமைச்சர் கேபி முனுசாமி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார். எஸ், நாங்கள் கொடுக்க மாட்டோம், தாவகைக்காக விஜய்க்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இருக்கலாம், ஏன்னா கடந்த காலத்தில் விஜய் வந்து மண்டி போட வச்ச அமைப்பு தான், மண்டி போட வச்ச இயக்கம் தான் அதிமுக. தன்னோட தேவைக்காக வந்து அவர் அங்கே மண்டிட்டு கிடந்தார் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட விஜய்க்கு நம்ம போய் ஆதரவு கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து ரொம்ப அதனுடைய சீஃபை வந்து ரொம்ப டீஸ் பண்ணார். 10 தோல்வி, இந்த மாதிரி அந்த மாதிரி அடிமை அடிமைன்னு போட்டு ரொம்ப ஊழல் கட்சி அப்படிலாம் சொன்னார். ஸோ வந்து பெரிய ஒரு அவங்களுக்கு நெருக்கடி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிக்கலாக இருக்குது. அதனால் வந்து அந்த முடிவு அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ அதை எடுத்ததோட விளைவு என்னென்னா, அடுத்த அதிமுகக்குள்ள அடுத்த ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதுவும் ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்னு சொல்லலாம். சிவி சண்முகம் தலைமையில் வந்து ஒரு 25-30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா, அதாவது 2/3 உடைச்சா மட்டும் தான் வந்து கட்சித்தாள் தடை சட்டம் அவங்களுக்கு பொருந்தாது. ஸோ வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு 20 நம்பர் மட்டும் எடுத்தாச்சு, அது கட்டாயமாக மாட்டிடும். ஸோ 2/3 மினிமம் 32. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்பர் வந்து 47 இருக்குன்னு ஏடிஎம்க்கு. ஸோ 32 எம்எல்ஏக்களை கைப்பற்றின மட்டும் தான் வந்து அந்த விதி அதுக்கு பொருந்தாது. அதை நோக்கி சிவி சண்முகம் காய்களை நகர்த்துறாரு. ஸோ இதில் என்னென்னா, இதில் பாதிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவரால் எதுவும் செய்ய முடியல. இந்த ஆப்பரேஷனை தடுத்து நிறுத்தத்துக்கு முயற்சி செய்கிறாரு. தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும்போது அவர் கையை மீறி போகும்போது டெல்லியோட கதவை தட்டுறாரு. டெல்லியிலேருந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான சிக்னல் கிடைக்கல. ஸோ கிடைக்காத பட்சத்தில் அப்சல்யூட்லி வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாரு, பிரதான எதிர்க்கட்சியான திமுக அப்ரோச் பண்ணுறாரு. ஸ்டாலின் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஹெல்ப் பண்ண சொல்லி தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. நல்லா பாருங்கள், ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கல. இங்கே போகிற அந்த வதந்திகள் திமுக கூட்டணி ஆட்சி அப்படின்ற வதந்திகள் எல்லாம் அதுக்கு கிடையாது. ஆமாம், ஆக்சுவலாக இன்றைக்கு வந்து தினத்தந்தி பத்திரிகை, தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பிரபலமான ஒரு பத்திரிகை தினத்தந்தி பத்திரிகையுடைய முதல் பேஜோட தலைப்பு நியூஸே அதுதான். திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போதா, அதாவது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக திமுக ஆதரவு கொடுக்குற மாதிரியான செய்திகள். கம்ப்ளீட்டாக அது அவ்வளவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் தான். கம்ப்ளீட்டாக அது ஒரு வதந்தி தான். அது லிட்டலாக சூசைட் முடிவு. அப்படி அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, ரெட்டலையும் உதயசூரன் ஒன்று சேருது அப்படிங்கிறது மக்கள் வந்து அதை காலகாலமாக ரசிக்காத மக்கள். அது அப்படி சேர்ந்ததுன்னா அது பெரிய ஒரு இதாக போயிடும். மக்களுடைய விஷயம் என்னென்னா, விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க, விஜய் ஆட்சி அமைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு ஏன் நம்பர் கொடுக்கல? இவ்வளோ மக்கள் விஜய்க்கு அவ்வளோ அலைவீசியும் விஜய்க்கு ஏன் வந்து 118 கிடைக்காம 10 நம்பர் குறைச்சி கிடச்சிருக்குன்னா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, விஜய்க்கு இயல்பாக வந்து பணிஞ்சு போகிறதோ இறங்கி போகிற பழக்கமோ விஜய்கிட்ட இல்லை. விஜய் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 10 நம்பருக்காக தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு போகணும். அதாவது நீ எல்லாம், அதாவது அரசியல் அப்படிங்கிறது ஒரு வழி பாதை கிடையாது. ஒருத்தனே வந்து பேசிட்டு போகிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஸோ வந்து நீ வந்து ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட் நடத்தணும். நீ மற்றவங்களோட பேசி அவங்களோட ஒரு புரிந்துணர்வோடு சேர்த்து பல அரசியல் தலைவரோடு சேர்த்து பக்குவப்பட்டு நீ அந்த அரசியலை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அது. ரெண்டாவது வந்து விஜய் ஃப்ரெஷர் வேறு, அவரை வழி நிறுத்தத்துக்கு அவர் கூட சேர யாராவது அவங்க ஒரு அனுபவம் கொண்ட நபராக தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து அந்த அரசியலை நடத்தணும் அப்படிங்கிறதா மக்களோட மேண்டேட். இப்போ இதை பைக்கட் பண்ணுற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து பெரிய தப்பாக போயிடும். ஸோ அது ஸ்பெகுலேஷன் தான். அது திமுக செய்யாது இல்லையா? திமுக செய்யாது. ஸ்டாலின் அவர்கள் கிளியராக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாங்க. ஸ்டாலின் சொல்கிறதுக்கு முன்னாடி எம்பி கலாநிதி வீராசாமி அவரும் தெளிவுபடுத்துகிறார். எஸ், இது வந்து வதந்தி, இது அப்படிலாம் கிடையாது, தாவைக்க ஆட்சி தான், நாங்கள் வந்து வலிமை எதிர்க்கட்சி தான் உட்கார போகிறோம் அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி ஸ்டாலின் வந்து அது இன்னும் அது அடுத்த கட்டத்துக்கு இன்னும் உறுதிப்படுத்துகிறார். என்னோட பார்வை என்னென்னா, விஜய் அரசியலுக்கு புரிதல் இல்லாதவர், புதியவர். அதனால் பாஜக விஜயை வச்சு ஒரு ஆட்டம் போட்டுக்கலாம் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்ததோ.
காங்கிரஸுடன் தாவேகா பயணிக்கும் பட்சத்தில் தான் இந்த கோல்மால் கவர்னர் வச்சு ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்களா? ஏன்னா அவங்க காய் நகர்த்துற விஷயம் எடப்பாடியும் தாவேக்காவும் சேர்த்து வச்சுட்டு நம்ம கையில் எடுத்துக்கலாம், விஜயை கையில் எடுத்துகிட்டு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அப்படின்ற இடத்துக்கு தான் நகர்ந்துருக்குமா பாஜக? ஆனால் இங்கே தாவேக்கா மதசார்பற்ற அணியோடு பயணிக்கும் பட்சத்தில் தான் இது மாதிரியான ஒரு குளறுபடிகள் நடக்குதா? ஓகே, இது நல்ல கேள்வி. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஷார்ட் டேர்ம் கேம் ஆட போகிறாங்களா, லாங் டேர்ம் கேம் ஆட போகிறாங்கங்கிறது தான் கேள்வி. ஷார்ட் டேர்ம் கேம் அப்படின்னா எஸ், அதிமுக அது என்டிஏ அப்படியே விஜய்க்கு ஆதரவு தரது. என்டிஏக்கு வந்து இன்றைக்கி என்டிஏக்கு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 53 நம்பர்ஸ் 54 நம்பர்ஸ் அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 56 சம்திங் நினைக்கிறேன். இது என்டிஏ. சப்போஸ் என்டிஏ இல்லாமல் பிரதான எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மட்டும் 47 நம்பர் இருக்குது. ஸோ வந்து அவங்களோட ஆதரவு கொடுத்தா அதை ஆட்சி நடத்துச்சுன்னா அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இந்த ஆட்சி நடத்துகிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஏற்பட்டுரும் அதுக்கு. ஸோ வந்து அது ஷார்ட் டேர்ம் கேம். விஜய்க்கு வந்து ஒரு மதச்சார்பு கொண்ட கட்சிகளுடைய ஆதரவு அடிப்படையில் அவர் இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயம். இது ஷார்ட் டேர்ம் கேம். லாங் டேர்ம் கேம் என்னென்னா, விஜய்க்கு கொஞ்சம் லூஸ், ஒரு லாங் ரோப் கொடுத்து கேம் ஆடுறது. அதாவது வந்து காங்கிரஸோட சேர்ந்து இடதுசாரிகளோட சேர்ந்து விஜய் இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான, அதாவது இதன் மூலமாக என்னென்னா திமுகவுக்கு அடிப்படையில் ஒரு பெரிய மன அழுத்தம் ஏற்படும். தமிழ்நாட்டுக்கு ஒரே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணினா அது திமுக மட்டும்தான். இப்போ விஜயம் அந்த அரசியலை முன்னெடுத்தார் அப்படின்னா நல்லா பாருங்கள், காட்சிகள் ஒருவேளை அது நடக்குது அப்படின்னா திவிக தலைமையில் ஆட்சி கூட கோயிலேஷன் கவர்மெண்ட்டில் பார்ட்னர்ஸ் யாருன்னா காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா. சரியா? இதை அப்படியே அந்த டிவிக்கு தூக்கிட்டு டிஎம்கே அங்கே பொறுத்துனீங்கன்னா இதுதான் கடந்த 5 வருஷம் இருந்த விஷயம். இப்போ டிஎம்கேங்கிற இடத்துல டிவிக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி அதே செட்டப்பில் ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நீங்கள் சொன்னாங்கன்னா அப்போ திமுகவுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ திமுகவுக்கு அடிப்படையில் பெரிய சிக்கல் இங்கே ஏற்படுது. இப்போ இது வந்து திமுக அதை யோசிக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் பண்ணதை துரோகம்னு சொல்லி விமர்சித்து ரொம்ப காட்டமாக அதை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இடதுசாரிகளும் பிசிகாவும் அதை நோக்கி நகராங்க அப்படின்னா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் போகிறீங்களா இல்லையா, அப்படி போனது இவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக போய் இந்த ஆட்சியை காப்பாற்றலாம். ஆனால் திமுக வந்து தனியாக விட்டுட்டு போன மாதிரியான ஒரு பேர் ஏற்பட்டுரும். என்னென்னா அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நடந்த ஆட்சியில் அந்த இடத்துல டிஎம்கே மட்டும் ரீப்ளேஸ் செய்யப்படுது, டிஎம்கே டிவிக்கு மூலம் ரீப்ளேஸ் செய்யப்படுது. இதுதான் விஷயம். இது டிஎம்கேக்கு சிக்கல். இப்போ பாஜக வருவோமே, பாஜக வந்து ஒரு அதான் நான் ஏற்கனவே ஷார்ட் டேர்ம் கேமா லாங் டேர்ம் கேமா அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் கேம்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது என்டிஏ ஆதரவு கொடுக்குறது. லாங் டேர்ம் கேம்னா இவங்க என்னென்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டு லாங் டேர்ம் கேம்னா, ஏன்னா விஜய் வந்து வாராத மாமணியை தமிழ்நாட்டில் வந்து உருவாகிருக்காரு. அதாவது இப்படி ஒரு வெற்றியும் இப்படி ஒரு நம்பர்ஸும் அப்படிங்கிறது யாராலே ப்ரெடிக்ட் பண்ணாத விஷயம். தேசிய ஊடகங்களும் சரி, இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு விட்டு இந்தியா வெளியில் இருக்க அண்டை நாடுகளில் வந்து எழுதப்படக்கூடிய செய்திகள் என்னென்னா, தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் வீழ்த்தப்பட்டுருச்சு, திராவிட அரசியலுக்கு 60 ஆண்டு திராவிட அரசியல் வந்து வீழ்த்தப்பட்டுருச்சு, அதை வந்து நடிகர் 2 ஆண்டுகளில் ஒரு நடிகர் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது பாஜகவுக்கு ஒரு பெரிய கேம். ஸோ இந்த கேமை, இந்த வாய்ப்பை ஷார்ட் கேம் ஆடி குழப்பிக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஷார்ட் கேம் ஆடி அதை டிஸ்டர்ப் செஞ்சிட வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா லாங் ரோ போடணும், விஜய் நடத்தணும், அந்த அரசியல் நடத்தணும், அவர் என்னென்ன செய்யணும் அந்த மாதிரி விடணும். ஸோ அந்த மாதிரியான பேட்டர் தான். இப்போ பாஜக என்ன கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிற 2 கேமும் ஆடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நல்லா பாஜக புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் இப்போ விஜயோட சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பாஜகவுக்கு எந்த மாதிரி ரோலுமே இல்லையன்றது கேள்வி இருக்குது. ஏன்னா பாஜக தாண்டி காங்கிரஸ் வந்து டக்குனு அங்கே போயிடுவாங்களா? ஏன்னா பாஜக பவரில் இருக்க பார்ட்டி. இப்போ விட்டு பிடிக்கிறாங்களோ, காங்கிரஸ் தாவேக்கா சேர்ந்து விட்டு பிடிக்கிறாங்க, அங்கே இந்திய கூட்டணியும் கலையும் அப்படின்ற விட்டு பிடிக்கிறாங்க. இதில் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த அரசியலுங்கிறது தமிழ்நாட்டோட முடிகிற பதில் கிடையாது. இது தேசிய அரசியலோடு நீங்கள் பொருத்தி பார்க்கணும். தேசிய அரசியலை என்ன பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 5 மாநில தேர்தல் நடந்துச்சு, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இதில் வந்து இந்த 3 தான் பெரிய ஸ்டேட். அசாமும் புதுச்சேரியும் விட்டுருங்களேன். இந்த 3 ஸ்டேட்டில் ஏற்பட்டிருக்க மாற்றத்தில் சவுத்தில் வந்து காங்கிரஸ் வலுப்பெறுது. கேரளா ஆட்சி அவங்களோட ஆட்சி, தெலுங்கானாவில் அவங்களோட ஆட்சி, கர்நாடகாவில் அவங்களோட ஆட்சி தான். இதில் புதுச்சேரி சின்ன விஷயம். பட் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். காங்கிரஸ் சவுத்தில் பலம் பெறுது. ஆனால் இது ஒரு வகையில் பார்த்தா மோடிக்கு டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் தான். காங்கிரஸ் வலுப்பெறதை அவர் விரும்பலாம். ஆனால் இப்போ மோடிக்கும் பாஜகவுக்கும் என்ன திட்டம்னா, 29 மீண்டும் தங்களோட ஆட்சியை எப்படி தக்க வைக்கிறது, சென்ட்ரலில் தங்களோட ஆட்சியை எப்படி தக்க வைக்கிறது தான் அவங்களுக்கு கேம். ஸோ அதுக்கு இப்போ ஒரு கேம் ஆடுறாங்க. அது என்ன கேம்னா, ஆல்ரெடி டீலிமிட்டேஷன் பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. டீலிமிட்டேஷனு, அதோடைய வந்து உமன் ரிசர்வேஷனு இதெல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது இப்போ என்னென்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயமும் அவங்க கையில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இருக்கும்போது
மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும். போன முறை ஏன் மெஜாரிட்டி இழந்தாங்க அப்படின்னா, இந்தியா அலையன்ஸ்னு சொல்லி வலிமையான ஒரு அலையன்ஸ் உருவாச்சு. அது 2019லையும் இல்லை, 2014லையும் இல்லை. அது இல்லாதனால அவங்க ஃபஸ்ட் டைம் 2 முறை மெஜாரிட்டி கைப்பற்றினவங்க ஃபஸ்ட் டைம் 240க்கு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த முறை அது வரக்கூடாது, அவங்க 283க்கு மேலே இருக்கணும். ஸோ 283 மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ டீலிமிட்டேஷன் செஞ்சு அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 400 மேலே நம்பர் தேவைப்படும். 400 மேலே நம்பர் தேவைப்படும் அப்படின்னா அதை அந்த கவு பெட்டில் அவங்க எடுத்துப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, தன்னை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு, அதாவது பாஜக என்டிஏ அலைன்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அலைன்ஸ் இருக்கக்கூடாது, 2 அலைன்ஸ் 3 அலைன்ஸ் இருந்தால் தான் அவங்களால அதை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறது அவங்க பிளான். ஸோ அப்போ என்னன்னா, எதிரில் இருக்கக்கூடிய காங்கிரஸை கழட்டி விடணும், காங்கிரஸ் அல்லாத தேர்ட் ஃப்ரண்ட் உருவாகணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அதை நோக்கி தான் இந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிவு, தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிவு, கேரளா எலெக்ஷன் முடிவு எல்லாமே அதை நோக்கி தான் இட்டு செல்ல போகுது. ஸோ வந்து அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டை நோக்கி நகர போகுது. ஆல்ரெடி மமதா வந்து வெளியே அவங்க இந்தியா அலைன்ஸில் இல்லை, கெஜ்ரிவாலும் வெளில வந்துட்டார், அகிலேஷும் மனக்கசப்பில் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் தாக்கரே முதற்கொண்டு பலரும் கூட காங்கிரஸ் மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியை உடச்சிட்டாங்க, பர்பஸாக அவங்க உடச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுவும் கிளம்பி போன அந்த காங்கிரஸுடைய அந்த 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 துரோகத்தன்மையும் அவங்களுடைய அந்த கேவலமான தன்மையும், நான் கேவலமான வார்த்தைன்னு கடுமையான சொல்லி பயன்படுத்துகிறேன். காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேபிளான ஆட்சி அமையல, அதுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, ஸோ ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், நாங்கள் அதுக்காக போகிறோன்னு சொன்ன விஷயம் முடிஞ்சு. ராகுல் காந்தி சொல்கிறார், அந்த வெற்றியை பார்த்துட்டு மிகப்பெரிய இளைஞர்களுடைய பலம் தாவேக்காவை நோக்கி வந்திருக்கு, தாவேக்காவை நோக்கி அங்கே மிகப்பெரிய ஒரு அலை உருவாயிருக்கு, இளைஞர்களுடைய அரசியல் அதை வந்து ரொம்ப பெருசாக போற்றி புகழ்கிறாரு. இந்த இளைஞர் அரசியல் எந்த அரசியலுக்கு போச்சு? இவ்வளோ இளைஞர் தாவேக்கா நோக்கி போச்சு, அது எந்த அரசியல் ஈர்ப்பில் போச்சு? அது ராகுல் காந்தி தெரியாதா? விஜய் அவர்கள் இந்த இளைஞர்கிட்ட அரசியலே கொண்டு போய் சேர்க்காம ஒரு ஒயிட் போர்டில் வச்சு அவங்கள வந்து மூளை செலவு செஞ்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. இது ராகுல் காந்திக்கு தெரியாதா? இது எப்படி வந்து அவர் வந்து இளைஞர்கிட்ட வந்து பெரிய மாற்றம் ஏற்படுத்தி எப்படி சொல்லலாம்? அவர் தப்பு. அடுத்ததாக மதச்சார்பற்ற முற்போக்கணி ஏற்படணும். ஸோ வந்து விஜய் வந்து மதச்சார்பற்ற பாஜக அதை அவங்க டேக் ஓவர் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு பதவி ஆசை, உங்களுக்கு அவங்களோட போகணுன்னு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இது இந்த எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் பல இடத்துல வெளிப்படுத்துனீங்க, அப்போ உங்களால் போக முடியல. இப்போ அது வெளிப்படையாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, போகிறீங்க, அதை டேரெக்டாக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்களா? அதை மதச்சார்பற்ற விஜய் எங்கே மதச்சார்பற்ற அரசியல் இது வரை செஞ்சிருக்காரு? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, அவர் எங்கே மதச்சார்பற்ற அரசியலை தான் செஞ்சு நிரூபிச்சிருக்காரு. நீங்கள் ஏற்கனவே இந்த அலைன்ஸ் தான் இருந்தீங்க. நல்லா பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் மதச்சார்பற்ற அரசியல் இருந்தீங்க. காங்கிரஸ் மதச்சார்பற்ற அரசியல் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருந்தது 2021லேருந்து. அதுக்கு முன்னாடி இந்த அலைன்ஸ் உருவாச்சு. ஆனால் எக்ஸாக்டாக நான் எடுத்துக்கிறேன், 4 தேர்தல். ஆனால் 2021 டு 2026 இந்த 5 ஆண்டுகள் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பயணிச்சுட்டு இருந்துச்சு. விஜய் யாருன்னா, இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்திட்டு அவர் அங்கே வந்திருக்கிறார். அப்போ உங்களை வீழ்த்திட்டு அங்கே வந்திருக்கிறார். உங்களை அப்போ நீங்கள் எப்படி வர அங்கே போய்ட்டு நீங்கள் மதச்சார்பற்ற அரசியல் நீங்கள் எப்படி பேச முடியும்? நீங்கள் தானே மதச்சார்பற்ற அரசியல், உங்களை வீழ்த்திட்டு அவர் அங்கே வந்திருக்காரு. இப்போ நீங்கள் எப்படி அங்கே போய்ட்டு இந்த வார்த்தை நீங்கள் அதை பேச முடியும்? ஸோ வெளிப்படையாக உங்களுக்கு வந்து பதவி வெறிக்காக நீங்கள் அங்கே போயிட்டீங்க, சரியா? இல்லை உங்கள் திமுக உங்களுக்கு மட்டமாக கூட நான் ட்ரீட் பண்ணியிருந்துடலாம், அது தப்பு தான். நீங்கள் போயிட்டீங்க, அதுக்கு தேவையில்லாத கொள்கையை வச்சு பூசி முழுவுறீங்க. ஸோ தவறான விஷயம். ஸோ அப்போ கம் டு த பாயிண்ட், இந்த நேஷனல் பாலிடிக்ஸ் வாங்க. இப்போ தேசிய அளவில் காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை நோக்கி எல்லாமே நகர்ந்துட்டாங்க. எல்லா தேசிய தலைவரும் அகிலேஷ் யாதவ், மமதா, கெஜ்ரிவால் எல்லாம் நகர்ந்துட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி இந்தியா கூட்டணியுடைய சூத்திரதாரி ஸ்டாலின் தான். ஸோ இப்போ அவரும் வந்து கூட்டணி உடைச்சதுனால இப்போ அவரும் அதை நோக்கி நகராரு. தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது மீண்டும் மோடியை 2029 பிரதமராக்குவதற்கான ஒரு அரசியல் இதிலேருந்து போகுது. நல்லா பாருங்கள், இது நாட் ஓன்லி ஸ்டேட் பாலிடிக்ஸ், இது நேஷனல் பாலிடிக்ஸில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இதை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போ அதை பொறுத்து அந்த கேம் நடந்துகிட்ருக்கு. அப்போ மோடி அவர்கள் சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் டாமினேட் பண்ணுற பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம், ஓகே போயிட்டு விஜய் கூட்டணி வச்சுக்கிட்டோம், நோ இஷ்யூ, அவர் அங்கே போட்டோம், அவர் மதச்சார்பற்ற அரசியல் செய்யட்டோம். ஆனால் எனக்கு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாகிற விஷயத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க, இந்த தலைவர்கள் சேர்த்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க. அப்போ மீண்டும் நான் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. மோடி ரூட் கிளியராக இருக்குது. ஸோ அவர் இந்த பாலிடிக்ஸை அப்படி தான் கொண்டு போகிறாரு. இந்த இடத்துல சின்ன இடத்துல மட்டும் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி பெரிய அளவில் வந்து இது பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தான் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே ஒரு கேள்வி என்னென்னா, அடுத்த பிரதமர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்துவார்? ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கு இல்லையா? வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிப்போங்க? ராகுலுக்கா அல்லது மோடிக்கான்னு ஒரு கேள்வி இல்லை. நீங்கள் இப்போ தேசிய அரசியல் நோக்கி இப்போ கேள்வி எழுப்புனீங்களேன், அது டூ ஃபார்வர்ட், 3 வருஷம் இருக்குது. பேசுவோம். அதை பற்றி கேட்டீங்கன்னா அதை பதில் சொல்லிடுறேன். நான் கேட்டேன், பதில் சொல்லிடுறேன். இப்போ அது அந்த விஷயத்தில் என்னென்னா, 3வது அணி அப்படின்ற முயற்சி அவங்க எடுத்தாங்கன்னா அது லிட்டரலாக சூசைடு அப்படிங்கிறத இப்போ ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். அது ஒரு வேலைக்கும் ஆகாது. சென்ட்ரலில் பாஜக வீழ்த்தணும், மோடி அரசை வீழ்த்தணும் அப்படின்னா இந்த மாநில கட்சிகள்லாம் இருக்காங்களே, திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கே, இவர் எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டி, இந்த இவ்வளோ கட்சியும் சேர்த்த கூட அதில் இவங்க எல்லாரையும் சேர்த்து பாஜக வீழ்த்த முடியாது. ஏன்னா பாஜக தேசிய கட்சி வீழ்த்துவதற்கு பிராந்திய கட்சிகளால் முடியாது, இன்க்ளூடிங் காங்கிரஸ் இல்லாத அதை செய்யவே முடியாது. காங்கிரஸுங்கிற ஒரு தேசிய கட்சி பிம்ப கட்டாயமாக வேணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஸ்டேட்ஸில் அவங்களுக்கு வாய்ஸ் இருக்குது, ஓவராலாக வாய்ஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக ஒரு 5-6 ஸ்டேட்ஸில் வாய்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் சேர்ந்தால் மட்டும்தான்
அங்கே வீழ்த்த முடியும். அது இல்லாமல் தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்குனாங்கன்னா அப்போ இவங்களும் யார், ஸ்டாலின், மமதா, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே சேர்ந்து மோடி மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவங்களும் மறைமுகமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பொருள் தான் அது போய் முடியும். ஸோ அது வந்து அதை நம்ம இன்னும் 3 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டு அரசியல் தான் இன்றைக்கி மத்திய ஆளுங்கட்சியை நிர்ணயிக்க இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையை வச்சிருந்தாலும் இன்றைய சூழல் தமிழ்நாடு அரசியலில் இப்போது தலைவர் திமுக தலைவர் வந்து விசிகாவையும் சரி இடதுசாரிகளும் சரி அழைத்து பேசியிருக்காரு. திமுக கூட்டணியை தொடருங்கன்னு பேசியிருக்காரு. ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவு அளிக்காத பட்சத்தில் அதிமுகவும் அங்கே ஆதரவு அளிக்காத பட்சத்தில் இன்றைக்கி இடைத்தேர்தல் தான், மீண்டும் ஒரு தேர்தல் தான் தமிழ்நாடு சந்திக்கும். அது எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு இன்னொரு தேர்தலை தாங்குமா? ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட அறிக்கையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது மேண்டேட் அப்படிங்கிறது தாவேக்க கிடச்சிருக்கு, தாவேக்க தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த தீர்ப்பு வந்திருக்கு. நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் தான் உட்கார போகிறோம் சொன்னவர். நாங்கள் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா அதை பண்ணோம் அப்படின்னா அது அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பையும் குலைக்கிற மாதிரி இருக்கும். கூடுதலாக இன்னொரு தேர்தல் சந்திக்க கட்சிகள் தயாராக இல்லைங்கிறதும் குறிப்பிட்டார். அது டிஎம்கே, ஏடிஎம்கே உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இன்னொரு தேர்தலுக்கு தயாராக இல்லை. சரி, மற்ற கட்சியில் கொடுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தான் பெரிய கட்சி, அவங்களால தான் ஏன்னா ஃபினான்ஸ் பற்றி அவங்களால தான் கவலைப்பட முடியும். ஃபினான்ஸு, மேன் பவர் பற்றி கட்டாயமாக இவ்வளோ எலெக்ஷனை இவ்வளோ பெரிய பிரச்சாரம் கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்த்து பல ஆயிரம் கோடி செலவு பண்ணிட்டாங்க. நிச்சயமாக அவங்களால மீண்டும் அவ்வளோ பணத்தை செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணாலும் வெற்றி கிடைக்காது. ஏன்னா விஜயோட அலையை பார்த்துட்டாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற பிரபலங்களும் அதிமுகவில் மற்ற பிரபலங்களும் எப்பரா டிவிக்கில் தாங்க ஒரு ஸ்பேஸ் கிடைக்காதா அப்படியே அங்கே போயிடலாம். ஏன்னா அவர் கல்ல நிப்பாட்டி கூட சிஎம் ஆக்குறாரு, கல்ல நிப்பாட்டி கூட எம்எல்ஏ ஆக்குறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய அலை இருக்குது, நம்ம அதோட போய் சேர்ந்துருவோம்டா அப்படின்னு தான் கிளம்புவாங்களே தவிர இதோ நோக்கி வர்றதுங்கிறது குறைஞ்சிரும். அது ஒரு பெரிய சிக்கல் தான். அதனால் வந்து கட்டாயமாக அது ஒரு ரொம்ப தவறான முடிவு. சரி, எதிர்க்கட்சிகள் அந்த நிலைப்பாட்டில் இல்லைனாலும் இப்பொழுது இருக்கிற 108 எண்ணிக்கையோடு விஜய் இல்லை என்னால் முடியாது என்ற கைவிரிப்பு காட்டிட்டாருன்னா என்ன நடக்கும்? வெளிப்படையாக அப்சல்யூட்லி வந்து டிவிக்கு அதாவது விஜய் அவர்கள் 200 தொகுதி மேலே வெற்றி பெற்று ஆஹா ஓஹோன்னு பெரிய இடத்துல வருவார். கூட சின்ன சின்ன கட்சியெலாம் தேர்தல் தானே வரும், மீண்டும் தேர்தல் தான் வரும். ஆனால் அந்த தேர்தல் வரதுக்கு முன்னாடி இன்னொரு வருஷ பரிசு இருக்குது. தமிழ்நாடு குறைஞ்சது ஒரு 6 மாதம் 1 வருஷமோ ஜனாதிபதி ஆட்சியை எதிர்கொள்ளும். வெளிப்படையாக அதாவது ஆக்சுவலாக விஜய் என்னால் ஆட்சி அமைக்க முடியல, என்னால் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருந்தாலும் என்னால் என்னோட பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்ற விஷயத்தை அவர் கைவிரிச்சார் அப்படின்னா உடனே கவர்னர் ஜனாதிபதிக்கு ஒரு மடல் எழுதுவார். அந்த மடலின் அடிப்படையில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்படும். ஒன்ஸ் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா குறைஞ்சது 6 மந்த், அதிகபட்சம் 1 இயர், மேபி எவ்வளோ வேணா இருக்கலாம், அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. அது அப்படி வந்துடும். அந்த கொடுமைகளுக்கு பிறகு, அந்த கவர்னர் ஆட்சி அப்படின்ற அந்த கொடுமைகளுக்கு பிறகு மீண்டும் எலெக்ஷன் வரும் பொழுது விஜய் அவர்கள் இப்படி தான் ஒரு கேம் ஆடுவார். எப்படின்னா அதாவது நான் வந்து ஆண்டுக்கு 3 சிலிண்டரு, ஆண்டுக்கு 6 சிலிண்டரு, இது மாதிரி தாய்மாமன் சீரு, அந்த சீரு, இந்த சீரு, நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன். இலவச பெண்கள் இலவசமாக பஸ் பயணம்லாம் பண்ண நினச்சேன். என்னுடைய ஆசையை இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து என்னை குழி பறிச்சு என்னை காலி பண்ணிட்டாங்க, சதி செஞ்சு என்னை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் எனக்கு 108 நம்பர் கொடுத்து என்ன கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு ஒரு கேம் நடிப்பார். ஒரு வீடியோ ஒன்று போடுவார். ஏன்னா அவர் நடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவர் கட்டாயமாக அப்படி ஒரு நடிப்பு ஒன்று போட்டார்னா 200+ விஜய்க்கு வந்து உறுதி அப்படிங்கிறத நீங்கள் ஆக மொத்த இந்த தமிழ்நாட்டை ஆளப்போவது பாஜக அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் பாஜக பற்றி சொல்லவே இல்லையே. இல்லையே, இப்போ கவர்னர் ஆட்சி வந்தாலும் அது பாஜக தான். இந்த இப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா இப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா பாஜக தான். விஜய் அதிமுகவோடு கூட்டணி வச்சு ஆட்சி ஆண்டாலும் அது பாஜக தானே. அதுதான் பாஜக தான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வியில் இன்டெப்த்து உள்ளே வர மாதிரி. அது என்ன கேள்வினா, ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சிபிஎம், சிபிஐ, இடதுசாரிகள், அந்த விசிகா அவங்களோட கூட்டணி பார்ட்னர்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. இவங்க கூட்டணி பார்ட்னர்ஸ்லாம் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, நாளை தினம் தங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதில் நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, விஜயோட போகிறதா இருந்தால் நம்ம எதன் அடிப்படையில் போகலாம், என்னென்ன டிமாண்ட்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து இன்றைக்கி கூட்டத்தை போட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதாவது மேபி அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி. மேபி இப்போ அவங்கெல்லாம் போனாங்கன்னா டிஎம்கே தனித்து விடப்பட்டுரும். தனித்து விடப்பட்டால் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மதச்சார்பற்ற அரசியலை தான் திரும்ப திமுக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் வெளியேறிட்டாங்க, இடதுசாரி வெளியிட்டாங்க, விசிகா வெளியேறிட்டாங்கன்னா இனிமேல் அதை நீங்கள் எப்படி வந்து அந்த பேரை சொல்லி அழைக்க முடியும், அந்த டைட்டிலே பொருத்தம் இல்லாத போயிடும். அப்போ டிஎம்கேக்கு அடிப்படையில் ஒரு மன அழுத்தம் ஏற்படும் சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ ஸ்டாலின் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவர் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, விஜய்க்கான ஆதரவை அதிமுக கொடுத்துக்கிட்டோம், என்டிஏ கொடுத்துக்கிட்டோம், நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை சொல்கிறாரு. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். அது அப்படி போச்சுன்னா என்னென்னா காட்சியில் மாதிரி இருக்கும். அப்படியே எதிர்கட்சிங்கிறது இடதுசாரிகள் சேர்ந்து ஒரு கொள்கை அரசியலாக ஒரு எதிர்கட்சி வெளியே உட்காந்துருப்பாங்க. அது வேற மாதிரி போயிடும். வலுவான எதிர்கட்சியாக பயணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் திமுக தலைவர் இருக்கார். அப்படி அவர் ஓப்பனாக சொல்லிட்டாருங்க, நான் வலுவான எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் அதை தனியாக செய்ய போகிறாரா, அலைன்ஸ் கோலிஷனாக ஒரு வலிமையான ஒரு அலைன்ஸாக செயல்பட போகிறாரா அப்படிங்கிறதான் கேள்வி.
ரெண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மேபி விஜய் ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட தன்னோட மதச்சார்பற்ற நிரூபிச்சிட்டார் அப்படின்னா டிஎம்கேக்கு அது ஆசிட் டெஸ்ட் ஆகிடும். அது ஒரு பெரிய அடுத்த அவங்க நாங்களும் ஒரு மதச்சார்பற்ற அணி அப்படிங்கிறத அவங்கள சொல்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுரும். புரியுது. தொடர்ந்து பேசும் காலம் பதில் சொல்லும். என்ன நடக்க போகுது தமிழக அரசியலில், மாற்றமா அல்லது திராவிட சித்தாந்தமா? பேசுவோம். உங்களுக்கு நன்றி. நன்றி.